ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மல்பெரி இருந்துச்சு, சரி அதான் பெரிக்கலான்ட்டு சொல்லிட்டு வந்தேன். தண்ணி ஊற்றுற வேலை இல்லை, டெய்லியும் மழை பெய்யுது. மிராக்கிள் ஃப்ரூட். இந்த பழம் சாப்பிட்டு 1 ஹவருக்கு நம்ம வாய் ஸ்வீட்டாகவே இருக்கும். நம்ம புளிப்பானது சாப்பிட்டாலும் வாய் ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். கொஞ்சம் கிரேப்ஸ் இருக்குது, அது நம்ம பறிச்சுக்கலாம். இது ஒரே நாளில் இது பழுக்காதுங்க. இது தினமும் ஒன்று தான் பழுக்கும். அதை எந்த ஃப்ரூட் பழுக்குதோ அதை நான் அந்த கிரேப்ஸை மட்டும் நான் பறிச்சுப்பேன். என் பொண்ணு மொட்டை மாடிக்கு வந்தானா அவள் பறிச்சுப்பா. இப்போ அவள் டியூஷன் போயிருக்கிறதுனால அவள் பறிக்கலை. அதனால இப்போ நான் பறிச்சுன்னு போயிட்டு அவளுக்கு தான் நான் கொடுப்பேன். இங்கேயும் கொஞ்சம் இருக்குது, இதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். லெமன் இருக்குது, கொஞ்சம் பழுத்து இருக்குது, இது பறிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த லெமன் நான் கடையில் நான் 5 rupees கொடுத்து நான் வாங்கினேன். இதே லெமன் தான், இதே சைஸு 5 rupees கடையில். மேங்கோ பாருங்கள், அது அப்படியே இப்போ தான் பழுக்க ஸ்டார்ட் ஆகுது. கீழேருந்து அப்படியே பழுத்துட்டே வருது. பழுத்த உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒயிட் டைமண்ட் கோவாங்க. இது சீடியே இருக்காது, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இது நான் வரும்போதே இலையெல்லாம் கொட்டி வந்துச்சு. அதனால் எனக்கு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, அதனால எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இது கிவியும் ட்ரை ஆகிடுச்சு. இது செரிங்க. இது கொத்து கொத்தாக காய்க்கிற ஒரிஜினல் செரின்னு நினைக்கிறேன். இதுவும் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இதுவும் எனக்கு வேறு ஒரு சைடில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பிளான்ட் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இந்த ப்ளூபெரி நல்லா வளருதுங்க. இது ஆப்பிள் பேர், ரெட் ஆப்பிள் பேர். இது இன்னும் பழுக்கலை. இது பழுத்த உடனே இதை பறிச்சுக்கலாம். இது இன்னும் பழுக்கிறதுக்கு 1 week ஆகும்.